பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று பே. சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். சலோமி, பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அரசு என்ன செய்ய போகிறது என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் மாற்று தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்த போகிறோம் என்று பதிலளித்திருக்கிறார் என சண்முகம் அவர்கள் தனது எக்ஸலத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்று சட்டம் 2013 படி அடிப்படையில் குறிப்பிட்ட திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்தப்படவில்லை என்றாலோ அல்லது அந்த திட்டம் கைவிடப்பட்டாலோ நிலத்தை சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடமே மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். வேறு ஒரு திட்டத்திற்கு மாற்ற முடியாது. எனவே சட்டத்திற்கு விரோதமாக தமிழக அரசு நடந்து கொள்ளக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தனது எக்ஸலத்தின் வாயிலாக அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் விவசாயிகளிடமிருந்து நிலத்தை விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.